இதான் பழனியில் இருக்க கிளாக் ரூம். இங்கே வந்து லக்கேஜெல்லாம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம், ஃப்ரீ தான். நீங்கள் வந்து காலையில் வைக்கிறீங்கன்னா ஈவினிங் 8 மணிக்குள்ளே லக்கேஜ் எடுத்துக்கணும். கிளாக் ரூம் வந்து அந்த அடிப்பிள்ளையார் கோயிலுக்கு வலதுபுறம் இருக்குது. கோயிலுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது. நீங்கள் கொண்டு போகிற பேக் எதுனாலும் இங்கேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு விஞ்சுக்கு போகிறவங்க இந்த வழியாக நேராக போய் லெஃப்ட் திரும்பணும். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே தான் வரும். பக்கம் நடந்தே போயிடலாம். ஸோ நான் விஞ்ச் போகிறதுக்கு தான் இந்த க்யூவில் உட்காந்துருக்கோம். ஸோ சரியான பசி. ஒரு தாத்தா தான் கொண்டு வந்திருந்தார். ஒரு 10 ரூபா இதெல்லாம் சுண்டல் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டிக்கெட் வந்து 50 ரூபா டிக்கெட் இருக்குது. சின்ன பசங்க 3 வயசுக்கு மேலேனா 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கலாம். இல்லை 10 ரூபா டிக்கெட்டும் இருக்குது மேலே ஏறுறதுக்கு. இது மேலே ஏறுறதுக்கு மட்டும் தான் இந்த டிக்கெட் சார்ஜ். திரும்ப அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு தனியாக அங்கே க்யூ இருக்குது, அங்கே டிக்கெட் வாங்கணும். கீழே இறங்குறதுக்கு 25 ரூபாவும் 10 ரூபா டிக்கெட்டும் இருக்குது. ஸோ போனீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணியே போய் க்யூவில் உட்காந்துங்க. நான் 2 மணி நேரம் ஆகும். ஸோ நாங்கள் விஞ்சில் டிக்கெட் வாங்கிட்டோம். இது வந்து வெயிட்டிங் ஹாலு. ஸோ ஒரு விஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட் அ டைமில் வந்து 32 பேர் இல்லை 36 பேர் தான் மேலே ஏற முடியும். ஸோ பார்த்திங்கன்னா எங்களை வந்து வெயிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இந்த மாதிரி வெயிட்டிங் ஹால் இருக்கும், வெயிட் பண்ண வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஞ்சுக்கு பக்கத்துலேயே ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி வெயிட் பண்ண வைப்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே மேலேருந்து ஒரு ட்ரெயின் கீழே இறங்குச்சு. ஸோ அவங்கள அதிலேருந்து கீழே இறக்கி விட்டு திரும்ப இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்கள அதில் விஞ்சில் உட்கார வச்சுட்டு மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ எங்களுக்கு அடுத்த ட்ரெயினில் நாங்கள் மேலே விஞ்சில் ஏற போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கீழே இறங்கிட்டுருக்கு. நாங்கள் அதில் வந்து மேலே ஏறி இப்போ மலைக்கு மேலே ஏற போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இதில் தான் வந்து அந்த விஞ்சுக்கு பக்கத்துலேயே இருக்க வெயிட்டிங் ரூமு, இங்கேயே வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. ஆனால் மேலே ஏறினது வந்து சூப்பராக இருந்தது. பகல் டைமில் பார்த்ததுனால கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. சுற்றியும் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. டிக்கெட் வந்து நாங்கள் 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பாருங்கள், இதில் இந்த விஞ்ச் வந்து இப்போ மேலே ஏறுறது வந்து வீடியோ எடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரோவுக்கு 4 பேர், அந்த மாதிரி 4, ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 16, இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் 16 பேர், 32 பேர் மட்டும்தான் அலௌடு. ஸோ விஞ்ச் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த விஞ்ச் வந்து மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஞ்ச் இப்போ கீழே இறங்கும். அந்த விஞ்சில் தான் நாங்கள் அடுத்து மேலே மலைக்கு ஏறணும். ஸோ பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ரோப் கார் கம்பேர் பண்ணும்போது விஞ்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ரோப் கார் வந்து ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்தில் மேலே ஏறிடும். விஞ்ச் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ விஞ்சுக்கும் ரோப் காரும் பார்த்திங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டே இருக்குது. 3 வயசு பசங்களுக்கு மேலே வந்து வயசு இருந்ததுன்னா கண்டிப்பாக டிக்கெட் எடுத்தோம். ரொம்ப அப்படியே ஸ்லோவாக தான் மலைக்கு ஏறும். ஸோ நாங்கள் போயிருந்தப்போ கிளைமேட் ரொம்ப வெயிலெலாம் இல்லை, பார்க்குறதுக்கே வியூ சூப்பராக இருந்தது. மலைக்கு மேலே ஏற ஏற சுற்றியும் வியூ பார்க்குறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ நானும் அந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன், சூப்பராக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக பாருங்களேன். அடுத்த வீடியோ வர்றதில் நாங்கள் மலைக்கு ஏறும்போது வீடியோ எடுத்திருந்தேன், சூப்பராக இருந்தது. 2 பக்கமும் கீழே மலைக்கு ஏறும்போது மேலே இருக்க வியூவும் எடுத்திருப்பேன். கீழே மலைக்கிலேருந்து கீழே எல்லாம் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹைட்டில் அந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஹில்ஸ்லாம் நிறையா இருக்கும், தோப்பு தென்னந்தோப்பு நிறையா தெரிஞ்சுது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், ஃபர்தராக வரும். இது வந்து மேலே ஏறுறதுக்கு பக்கத்தில் ஒரு விஞ்ச் மேலே ஏறிட்டு இருந்தது. இப்போ எங்களை வந்து இப்போ அலோவ் பண்ண போகிறாங்க. நாங்கள் வந்து அடுத்த விஞ்சில் நாங்கள் ஏறிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ச் வந்து இப்போ நாங்கள் மேலே ஏறிட்டுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வியூ வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும், மேலே மலைக்கு ஏறுற வியூவு. ஸோ ஏறும்போது வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்களும் வந்து போனதே டைம் தெரியல. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்த வியூவு. எங்களுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே வீடியோ, கீழே மலைக்கு ஏறுறதும் ப்ளஸ் கீழே வியூவும் நான் எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு விஞ்ச் கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ நாங்கள் மேலே மலைக்கு ஏறிட்டுருக்கோம். ஸோ வியூலாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் வீடியோ கண்டிப்பாக எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டே வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் வந்து அடுத்து கேமரா வந்து மேலே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வியூ எடுத்திருப்பேன். மலைக்கு ஏறும்போது மேலே ஹில்ஸில் மலையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. அதே போல் நீங்கள் விஞ்சில் ஏறுறீங்க அப்படின்னா மேலே வெயிட்டிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அது ஆகுது. அதுவும் பண்டிகை டைமு, அப்புறம் தைப்பூசம், அப்புறம் இந்த மாதிரி பங்குனி உத்திரம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக வந்து டைம் வந்து அதிகமாகும். நாங்கள் அங்கே வெயிட் பண்ணும் போதே க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சொல்லிட்டாங்க 2 ஹவர்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லை படியில் ஏறுறதுனால மலைக்கு ஏறுங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் மதியம் வெயில் 1:30 மணி வெயிலாக இருந்தது. ஸோ பையனை கூட்டிகிட்டு மேலே படியில் ஏற முடியாதுன்னு நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். 3 மணிக்கு தான் டிக்கெட் கிடச்சிது. திரும்ப நாங்கள் விஞ்சில் ஏறி மேலே மலைக்கு போகும்போது டைம் கரெக்டாக 4 மணி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து தரிசன டைம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் வின்ச் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து 9 வரைக்கும் இருக்கும். நைட்டு 9 மணி வரைக்கும் வின்ச் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரோப் கார் அதே மாதிரி தான், நைட் 8 மணியோட அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரோப் காரு. நடுவில் வந்து லஞ்ச் டைமில் ஒரு 1 ஹவர் பிரேக் விடுறாங்க ரோப் காருக்கு. வின்ச்சுக்கு அதே மாதிரி தான் ஒரு 1/2 hour இல்லை 1 hour பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து வின்ச்சுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வின்ச்சில் போகணுன்னு நினச்சிங்கன்னா, வயசானவங்களாம் இருக்கீங்க, குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகணுன்னா, மேலே தரிசன டைமுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போய் அங்கே வின்ச்சில் நின்னிங்கன்னா தான் கண்டிப்பாக 2 hours ஆகும். பண்டிகை டைமில் இந்த டைம் வந்து இன்னும் அதிகமாகுது. வீக்கெண்ட்லேயும் வந்து இந்த கூட்டம் அதிகமாக இருக்கப்போ உங்களுக்கு 2 hours கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கே வந்து வின்ச்சில் வந்து மேலே மலைக்கு ஏறுறவங்களோட டோட்டல் இதே பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் மட்டும்தான் ஏற முடியும். ஒரு மணி நேரத்துக்கே வின்ச்சில் போகிறவங்களோட டோட்டல் இதே வந்து ஒரு 200 பேர் மட்டும்தான் மேலே ஏற முடியும். ஸோ தேவஸ்தானம் மூலிமா நல்லா வந்து எல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகும்போது வின்ச்சில் வந்து ரொம்ப அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போகணும். அதே போல் நீங்கள் குழந்தைங்கள வந்து நீங்கள் வின்ச்சில் உட்கார வைக்கும் போது அந்த டோர் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி குழந்தைங்கள உள்ளே உட்கார வச்சுட்டு திரும்ப அவங்க மலையில் வந்து டோர் ஓப்பன் பண்ணி அவங்கள கீழே வின்ச்சிலேருந்து கீழே இறக்கி விடும்போது அந்த டோரை கண்டிப்பாக ஒருத்தர் பிடிச்சே ஆகணும். ஏன்னா மேலே வந்து நம்ம ஹில்ஸில் மேலே ஏறி வின்ச் நிற்கிறதுனால அதோட ரொம்ப வந்து டோர் இன்னும் ஹெவியாக இருக்குது. ஒருத்தர் இழுத்து பிடிச்சா தான் டோர் நிற்கிது. ஸோ நீங்கள் குழந்தைங்கள வந்து டோரை விட்டுட்டு குழந்தைங்கள பிடிச்சிங்கன்னா குழந்தைங்க மேலே அடிபட்டுரும். இறங்கிட்டோம். இது வந்து அந்த வின்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஹோட்டல். இதுலேயும் நல்லா சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் 4 மணிக்கு போயிருந்தோம். தயிர் சாதம் தான் கிடச்சிது. ஓம் முருகா துணை. இது போல் உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இருக்க வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க டீட்டெயில் மட்டும்தான் சேனலில் வரும்.